நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சீதலா தேவி அம்பாள். தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க எண்ணிய அசுரர்கள் தங்கள் குரு சுக்கிராச்சாரியார் உதவியுடன் தீய சக்திகளை ஏவிவிட்டனர். இதனால் தேவர்கள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களின் உடலில் அம்மை கொப்பளங்கள் ஏற்பட்டன. தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் அளித்த வைத்தியம் பலன் தரவில்லை. எனவே சிவபெருமானை சரணடைந்து தங்களை நோயிலிருந்து காக்கும்படி வேண்டினர். தேவர்களின் துன்பத்தை போக்க சிவன் தனது ஜடையில் இருந்த சந்திரனிடமிருந்து கங்கையிலிருந்தும் பேரொளியை தோற்றுவித்தார். பார்வதியின் அம்சமாக தோன்றிய அந்த ஒளி சீதலாம்பிகை என்று பெயர் பெற்று அம்பாளாக வடிவெடுத்தது. அந்த அம்பாளின் சிரசு முரத்தினாலும் கையில் குடம் மற்றும் துடைப்பத்துடனும் கழுதை வாகனத்தில் காட்சி கொடுத்தாள். இந்த தேவியை வழிபடுவதற்காக சில மந்திரங்களை தேவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சிவன். சீதலாஷ்டம் எனப்படும் இந்த மந்திரத்தை கூறி அம்பாளை வழிபட்டால் வெப்ப நோய் தீரும் என அருள்பாலித்தார். சீதலா என்றால் சமஸ்கிருதத்தில் குளிர்விப்பார் என்று பொருள். தேவர்களும் அதுபோல் மந்திரத்தை சொல்லி சீதலா தேவியை வழிபட்டு தங்களின் துன்பத்தை போக்கிக் கொண்டார்கள். லலிதா சகஸ்ர நாமத்தில் அம்பாளின் 1000 பெயர்களை சொல்லி வணங்கும்போது சீதலாயை நமக என்ற பெயரும் வருகிறது. கழுதை என்பது எளிதாக பெரும் பொதியை சுமக்க வல்லது. அதுபோல் தன்னிடம் சரணடைபவர்களின் சுமையை தானாக கருதி விரும்பி ஏற்கிறாள் அன்னை என்பதை இந்த வாகனம் உணர்த்துகிறது. ஜெய்ப்பூருக்கு அருகிலுள்ள சாக்சு என்ற கிராமம் மற்றும் ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களின் பாலைவன பகுதியிலும் வெப்பம் அதிகமாக தாக்கும் பகுதியிலும் கோடை துவங்கும் காலத்திலும் சீதலா தேவிக்கு மிகவும் விமர்சையாக பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. கோடை காலத்தில் வெப்ப நோயான அம்மை மக்களை தாக்கும். அதிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அம்பாளை வழிபடுவார்கள். தமிழகத்தில் ரூபங்களின் சில வேற்றுமைகளுடன் சீதலா தேவிக்கு மாரியம்மன் என்ற பெயர் பல இடங்களில் கோயில்களிலும் உள்ளன. இங்கும் கோடை காலங்களில் வெப்பத்தினால் வரும் நோயிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அதிகமாக திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.